கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனமாய் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனம் யோபு 37வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்தில் நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா, நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்று சொன்னால் இந்த வசனத்தைவே இன்னொரு பொது மொழிபெயர்ப்பில் பைபிளில் வாசித்தோம்னு சொன்னால், நான் வாசிக்கிறேன். கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார். நாம் அறிவுக்கு எட்டாத பெரியவனவற்றை செய்கின்றார். நாம் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியத்தை பெரியன கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பைபிள் மொழிபெயர்ப்பில் சொல்லும் பொழுது சொல்லுது, நாம் கண்டுபிடிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் தேவன் நமக்காக செய்ய போகிறார். நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறான்னு ஒரு பைபிள்லையும், இன்னொரு பைபிள் மொழிபெயர்ப்பில் நாம் புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய புத்திக்கு இது எதுவுமே எட்டுகிறதா இல்லை. நம்மால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அது நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரியனவாக இருக்கும். நாம் கண்டுபிடிக்க முடியாத பெரிய காரியங்களாக இருக்கும். நாம் புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, அவர் நிறைய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், யோபு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா 9வது வசனம் இப்படியா சொல்லும்போது, ஆராய்ச்சி செஞ்சு முடியாத, அதாவது ஆராய்ந்து முடியாத பெரிய எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ நம்மளால ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். என்னவே முடியாத அதிசயங்கள் எல்லாம் அவர் செய்வார்னு இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அவர் செய்கிறத நாம் அறிய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மேலான ஒரு பெரிய மகிமையான மேன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அது எதுவாக இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அது பண தேவைகளாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், அதாவது ஏதாவது மனிதனுடைய உதவிகளாக இருக்கலாம், ஒத்தாசையாக இருக்கலாம், ஒரு பெருக்கமாக இருக்கலாம், அதாவது வேலையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், இல்லை பிள்ளைக்காக இருக்கலாம், இல்லை மனைவியினுடைய தேவையாக இருக்கலாம், ஒரு சுகமாக இருக்கலாம், இல்லை அற்புத விதமான ஒரு விடுதலையாக இருக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும், உங்கள் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும், அதை நீங்கள் எதிர்பார்த்திராத
உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத விதத்தில், உங்கள் அறிவுக்கு எட்டாத விதத்தில், நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத விதத்தில், நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் ஒரு பெரிய மேன்மையான காரியங்களை இந்த மாதத்திலேயே கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்படிப்பட்ட வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் அறிவுக்கு எட்டாது, எங்கள் புத்திக்கு எட்டாது, எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை, கண்டுகொள்ள முடியலை, கண்டுபிடிக்க முடியலை, ஆனாலும் நீர் செய்வீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் என்ன செய்வேன், அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன்னு சொல்கிறார். அப்போது இந்த ஆச்சரியமான, இந்த கிரகிக்கக்கூடாத, அறிவுக்கு எட்டாத, நாம் கண்டுபிடிக்க முடியாத, புரிஞ்சு கொள்ள முடியாத இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எப்போ செய்வார்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அல்லேலூயா. அப்போ அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, உத்தரவு கொடுத்து நீங்க அறியாததை, நீங்க எட்டாததை, பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் ஆச்சரியமான தெய்வமா இருக்கிறபடினால ஆச்சரியங்களை செய்ய போறார். அவருடைய சத்தம் எப்படி இருக்குதுங்களா? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கும்மர பண்ணுகிறார். அவர் ஆச்சரியத்தின் தெய்வம். ஆச்சரியமான விதத்தில் தன்னுடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, கண்களா வலியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அப்போ இந்த மாதத்துல எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்களை, ஒரு சில வேத வசனத்தை வச்சு, ஒரு சில தேவ மனிதர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதை வச்சு நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் இப்படியாக ஆபிராமை நோக்கி சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:16, உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததிய பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னு இங்க சொல்லுகிறார். பிள்ளை இல்லாத 75 வயதிற்கு மேல ஆன ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாரு? கர்த்தர்
லோத்து பிரிந்து போனதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும்னு சொல்லி இங்கே வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் பிள்ளை இல்லை. தனக்கு ஒரு பிள்ளையாக நினச்சிட்டு இருந்தான், லோத்துவை தான் நினச்சிட்டு இருந்தார் ஆபிராம். ஆனால் அவன் விலகி போய்விட்டான். இவன் அல்ல, உனக்கு ஒரு சந்ததி உண்டு, அந்த பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளை மூலம் ஒரு சந்ததி உண்டாகும். அதை பூமியின் தூள், பூமியின் மண்ணை யாரால் எண்ண முடியுமா? அப்படி எண்ண முடியும்னா என்ன சொல்லு. அப்படி எண்ணிட்டாங்கன்னா உன்னுடைய சந்ததியும் எண்ணிடுவாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லாதவன்ட்ட 75 வயதுக்கு மேலே கிட்டத்தட்ட 80 வயசு அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வார்த்தை சொல்லு, என்ன கூடுமானால் எண்ணட்டும் அப்படின்னு சவால் விடுற மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களே என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ பிள்ளை இல்லாம இருந்த அவனை பூமியின் தூள மண்ணை ஒருவனை என்ன கூடுமானா என்ன சொல்லு, உன் சந்ததியை எண்ணிடலான்னு சொல்லி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். என்ன கூடுமானால் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன கூடுமானால் உன் சந்ததி என்னப்படும் சொன்னாரு. இங்க வந்து எனக்கு அங்க லோத்துவ தன்னுடைய பையனா நினைச்சிட்டு இருக்கிறாரு, யோசிச்சிருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15:2 பார்த்தா, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் இவன் எனக்கு சுதந்திரவாளியா, எனக்கு பிள்ளையா இருப்பானா? இல்லை இல்லை, கற்ப பிறப்பாய் என்ன செய்வாங்க, ஆமா போ பிறப்பான்னு சொல்லிட்டு வெளியில வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரத்தை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணுங்கிறார். ஒருவன் உன் சந்ததியை எண்ணம் கூடுமானால் எண்ணட்டும், ஆனா உன்னை எண்ண முடியாதுன்னு அங்க சொல்றாரு. இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீ எண்ணு அப்படிங்கிறார். வானத்து நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியுமா? நீ எண்ணு, அப்படி எண்ணிட்டா உன் சந்ததி எண்ணிரலாங்கிறார். ஒன்றுமில்லாத நிலைமையில சொல்றாரு. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமில்லை, ஆபிரகாமுடைய முழு வாழ்க்கை வரலாறு புரிந்த தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு வேணா ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னு முடிவு தெரிஞ்சதுனால இது பெருசாக ஆச்சரியமா இல்லாத மாதிரி இருக்கலாம். இது அறிவுக்கு எட்டாததா, புத்திக்கு எட்டாததா ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆனாலும் விசுவாசிச்சான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பிள்ளைக்கு வழி இல்லை. 80 வயசு 85 வயசு அப்படி ஆகிக்கிட்டு இருக்குது. 80 வயசு ஆயிட்டு இந்த வயசிலும் குழந்தை இல்லாம இருக்கிறான். ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறவன்ட்ட பார்த்து பூமியின் மண்ணை என்ன முடிஞ்ச உன் பிள்ளைகளை உன் சந்ததி எண்ணிடலாங்கிறாரு. நீ வானத்து நட்சத்திரம் என்ன முடிஞ்சா எண்ணிக்கோ, உன் சந்ததியும் என்ன செய்யும், எண்ணப்படும், அவனமா இருக்கும், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்பயும் குழந்தை இல்லை. பூமியின் மண்ணை என்ன சொல்லும் பொழுது ஒரு குழந்தை இல்லை. வானத்து நட்சத்திரத்தை என்ன சொல்லும் போது ஒரு குழந்தையும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, பிள்ளையே இல்லாதவனுக்கு, ஒத்த பிள்ளை கூட இல்லாதவனுக்கு, வயசானவனுக்கு சொல்ற வார்த்தை என்ன, பூமியின் மண்ணு மாதிரி ஒரு சந்ததி இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு. வானத்து நட்சத்திரத்து போல ஒரு சந்ததி இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நம்புற மாதிரி இருக்குங்களா? நடக்கிற மாதிரி இருக்குங்களா? சாத்தியமா இருக்கிற மாதிரி இருக்குங்களா? இல்லவே இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, இது எப்படி சாத்தியம்? மனுஷ மூளைக்கு, நம்முடைய அறிவுக்கு நாம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இது இருக்குது சொல்லும்போது. ஆனா அது நிறைவேறுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பிள்ளை இல்லாத போது சொன்னாரு, இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன், லட்சமா கோடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கானவர்களா இன்னைக்கு என்ன செய்றாங்க, ஆபிரகாம் சந்ததி இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க, ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படி எண்ண முடியாதவர்களாய் என்ன செய்கிறாங்க, மாறிட்டாங்க. அன்னைக்கு சொல்லும் பொழுது சாத்தியம் இல்லை, அறிவு கெட்டல, புத்தி கெட்டல, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது.
ஆனால் நிறைவேறினது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, உங்களுக்கு சொன்ன காரியமெல்லாம் புத்திக்கு எட்டாததா, கண்டுபிடிக்க முடியாததா, அறிவுக்கு எட்டாத மாதிரி இருக்கலாம். உங்கள் லட்சங்களுக்கு பயன்படுத்துவேன், கோடி ஜனங்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன், இப்படி செய்வேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய தேசங்களை அசைக்கிற திட்டங்களை, உலகத்தை அசைக்கிற திட்டங்களை உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். மகிமையான எழுப்புதலை உன்னை கொண்டு வர போகிறேன். நீ இருக்கிற பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசங்களையும் நீ அசைக்க போகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறப்போகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள், வரங்கள், கிருபைகள், அபிஷேகம் உன்னிடத்திலிருந்து பிரசன்ன மகிமை வெளிப்பட போகிறது. இப்படி பலவிதமான வாக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லி வைத்திருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்புவதற்கு ஏது இல்லாதபடி ஒன்றுமில்லாதவராய் இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற உங்களை ஆண்டவர் சொன்னார், ஆனா நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஆச்சரியமானதா இருக்கும். அது புத்திக்கு எட்டாததான் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவர். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பண்ணுவேன் என்று வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கு சொல்லும்போது ஒரு பிள்ளை கூட இல்லை. இங்க சொல்லும்போது ஒரே ஒரு பையன் ஈசாக்கு மாத்திரம் இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பையனையும் பலி கொடுக்க சொல்றாரு. பலி கொடுக்க சொல்லி அவனுடைய முற்றிலும் கீழ்ப்படிதலை, சொல்லுக்கு கீழ்ப்படிதல் முற்றும் முடிய பொறுமையோடு இருந்து அப்புறம் என்ன செய்கிறார்? அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். வானத்து நட்சத்திரத்தை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஈசாக்கு ஒருத்தனா இருக்கிறான்னு நினைக்காத. உனக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான், அவன் ஈசாக்கு. இவன் எப்படி பெருக போகிறான்னு யோசிக்கலாம். முன்னாடி நான் சொல்லும்போது நிறைய பிள்ளைகளை கொடுத்து உன்னை பயங்கரமா மிகுதியாய் வேகமாய் பெருக பண்ணுவேன், பழுக பண்ணுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நீ நினைச்சது வேற, கர்த்தர் செய்யறது வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இஸ்மவேல் வருகிறார். அங்கிருந்து அவங்களுக்கு 12 பிள்ளைங்கள் இஸ்மவேலுக்கு பிறக்கிறாங்க. ஆனா இங்க ஈசாக்கத்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அந்த ஈசாக்கு தான் பிரத்யட்சமா சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேங்கிறார். ஈசாக்கின் பிள்ளைகள் ஈசாக்கு வழியத்தான் அப்படின்ட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரை மணலை போலவும் என்ன செய்வேன்? இவங்களை பெருக பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது ஈசாக்கு ஒருவனாய்த்தான் இருக்கிறான். பிள்ளைகள் இல்லாத போது சொல்லும் பொழுது நிறைய பிள்ளைகளை கொடுத்து வேகமாய் பெருக பண்ணுவார், மிகுதியாய் பெருக பண்ணுவார் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாம் ஒரே ஒரு மகனை மட்டும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த ஒரு மகனை நான் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், அவன் சந்ததிங்கிறார். கடற்கரை மணலை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா ஒத்தாலு எப்படி அவ்வளவா பெருக முடியும் அப்படின்னு ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது நம்ம புத்திக்கு எட்டாததா இருக்குது. சரி, அப்போ ஈசாக்குக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளைகள் மூலம் வேகமா சந்ததி பெருக போகுது பாருக்கோ அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. அங்க பார்த்தா தகப்பனுக்கு 25 வருஷம் குழந்தை இல்லை, பையனுக்கு ஈசாக்குக்கு என்ன செஞ்சிருச்சு? 20 வருஷமா குழந்தை இல்லை. என்னடா இது, வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னா என் மகனுக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றெடுப்பாங்க, பிறக்கும் அப்படின்னு நான் நினைச்சேனே. என்ன இவனுக்கும் என்னை போல 20 வருஷம் பிள்ளை இல்லையே? அப்புறம் பார்த்துருக்க மாட்டாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ண போகிறாரு தெரியலையே. அவர் சொன்னது ஒண்ணு, இங்க இருக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்குது அப்படின்னு புத்திக்கு எட்டலானா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன உடனே குடும்பம் பிள்ளைகள் பிறந்து வேகமா ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணியிருக்கான். ஆனா நடக்கலை. ஆபிரகாம் சொல்லி 10-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈசாக்கு பிறக்கிறோம். இங்கே ஈசாக்கு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இங்க சொல்லிட்டாரு, ஈசாக்கு திருமணமாகி 20 வருஷமா குழந்தை இல்லை. அப்புறம் என்ன சார், என்ன செய்றாரு? ரெட்ட பிள்ளைகளை, ஆமா, ஏசா யாக்கோபு பிறக்கிறான். பிறக்கும் பொழுது அதுலயும் ஒருத்தனை தான் செலக்ட் பண்றாரு.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 இருந்துச்சு. ஆண்டவருக்கு சோத்திரம் நினைச்சா அதுலயும் ஒன்றை தான் செலக்ட் பண்ணி யாக்கோபை தான் பிடிக்கிறாரு. அந்த யாக்கோபுக்கு கல்யாணமே 70 வயசுக்கு அப்பதான் நடக்குது. யாக்கோபுக்கு திருமணமே 70 வயசுல தான் நடக்குது. எத்தனை வயசுல நடக்குதுங்க? இப்போ உனக்கு திருமணமே லேட்டாக தான் நடக்குது. யாக்கோபுக்கு ஏசா 40 வயசுல திருமணம் பண்ணிட்டாரு. ஆனால் யாக்கோபுக்கு 70 வயசு. 70 வயசுக்கு மேலே தான் என்ன செய்யுது சொல்லுங்க, திருமணமே ஆகுது. அவ்வளோ வருடம் காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன இவனை கொண்டு வானத்து நட்சத்திரத்தை போல சந்ததி பருவ பண்ணுறாரு, இவனுக்கு திருமணம் ஆகிறதுக்கே ரொம்ப லேட்டாச்சு, இவ்வளோ காலம் எடுத்துருச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஈசாக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம், என்ன புத்தி கெட்டாத அறிவு கெட்டாதது போல இருக்குதே. ஒன்றா பிறக்குது, லேட்டாகி பிறக்குது, அப்புறம் தாமதமாக திருமணம் ஆகுது, தாமதமாக பிள்ளை பெறுது. எப்போ வானத்து நட்சத்திரத்தை போல மாறப்போகுது, எப்போ பூமியின் கடற்கரை மணால போல என்ன செய்ய போகிறது மாறப்போகுது. நம்புவதற்கு சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் அடுத்து 400 வருடம் பின்னாடி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே புருஷர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்புறம் பெண்கள், குழந்தைகள் கிட்டத்தட்ட 20 லட்சம்ன்றாங்க, 30 லட்சம்ன்றாங்க. என்ன செய்றாங்க? அத்தனை லட்சங்களாய் வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தவங்க எகிப்துக்கு வெறும் 70 பேரா போனவங்க, மொத்தம் எல்லாரும் சேர்த்து 70 போனவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். வெளியே வரும்போது லட்சங்களாய் வருகிறாங்க, பல லட்சங்களாய் வந்தாங்க. சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நம்புறதுக்கு முடியாதது போல இருக்கலாம், ஆனா அவர் சொன்னது நடந்துரும். நாம பார்க்கறது நாம நினைக்கிறது அல்ல, அவர் சொன்னதையே நிறைவேற்றுவார். அதனாலதான் அவர் கிரகிக்க முடியாதவர், புரிந்து கொள்ள முடியாதவர். அவருடைய வழியை, அவருடைய ஞானத்தை, அவருடைய திட்டத்தை ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அதோடு கூட இல்லாமல் இன்னொரு தேவ மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். மோசையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் லேவி கோத்திரத்தில் மோசே என்பவன் 3வது பிள்ளையாக, 1வது மிரியாம், 2வது ஆரோன், 3வது யார் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் மோசே பிறக்கிறான். அவர் பிறந்த காலத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடணும், இல்லைன்னா நதியில் தூக்கி போட்டுறணும் அப்படி சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, உத்தரவு பிறப்பிச்சிருந்த பொழுதும் இவர் அழகுள்ளவர் சொல்லி 3 மாதம் ஒழிச்சு வச்சிருந்த எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒழிச்சு வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாத நைல் நதி ஓரத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க, வச்சுட்டு வந்துடுறாங்க. பார்வோன் குமாரத்தி அங்கே குளிக்கிறதுக்கு வர்றாங்க, அங்கே வர்றாங்க, ஸ்நானம் பண்ண வர்றாங்க. பார்த்து இந்த பிள்ளையை பெட்டியை பார்க்குறாங்க, திறந்த பிள்ளை அழுகுது. பண்ண என்ன செய்கிறாங்க, அவங்க தன்னுடைய பிள்ளையாக எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவன் வளர்ந்து பெரியவன் ஆகுறான்னு பாருங்க. 2:11 அவனுக்கு பேர் கூட மோசேன்னு பேர் வச்சது கூட காலத்தில் அவன் தன் சகோதரனிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகி எபிரேயில் ஒருவனை ஒரு எகிப்தியனை அடிக்கிறவனை கண்டு போதும். இங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையை எடுத்து பேர் வச்சது கூட யாருன்னா பார்வோனுடைய குமாரத்தி தான். ஜலத்தினின்று எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் வைத்தான். 10வது வசனம் சொல்லுது. அப்புறம் பெரியவன் ஆன பொழுது தன்னுடைய சகோதரிடத்துல போய் பார்க்கணும் அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. இங்க அது போடல. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தை திருப்பிக்குங்க. 22வது வசனம் 23 அப்படி வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளாலும் கற்பிக்கப்பட்டு, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா மாறிட்டா. எப்போ 40 வயசுக்குள்ள மோசே சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான், வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனாய் மாறிட்டான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு
சந்திக்கும்படி அவருடைய இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. இப்போ அவனுடைய இருதயத்தில் 40 வயசாயிருச்சு, எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்துட்டான். ஒரு பார்வோன் ராஜாவுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, பார்வோனுடைய குமாரத்தியுடைய மகனா வளர்க்கப்பட்ட இவனுக்கு எல்லா சாஸ்திரங்களையும் கலைகளையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வல்லவனாய் மாறிட்டான். அவன் ஒரு நாட்டை ஆளுகிற அளவுக்கு அவன் பலசாலியாய், திறமசாலியாய், ஞானியாய், எல்லாத்திலும் அனுபவம் பெற்றவனாய் 40 வயது வரை அவன் கற்பிக்கப்பட்டு வளர்ந்து எல்லாவற்றையும் தேறினவனா மாறிட்டான். 40 வயதான உடனே தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும்னு ஒரு எண்ணம் வருது. 40 வயசுல எல்லாம் கற்று தேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் என்ன செய்கிறான்னா, சகோதரருக்கு பார்க்கறதுக்கு இங்க வர்றான். அப்படி வரும்பொழுது அவங்கள அநியாயமா நடத்துறத பார்க்குறான். எகிப்தியர் அவர்களை என்ன செய்கிறாங்க, எபிரேயர்களை அடித்து துன்புறுத்துகிறது, அநியாயமாக அடித்து துன்புறுத்தி வேலை வாங்கிறத பார்த்து இவனுக்கு கோபம் என்ன செய்தான், அந்த எகிப்தியனை வெட்டி என்ன செய்த கொன்று புதைச்சிட்டான். தன்னுடைய எபிரேய சகோதரனுக்கு உதவி செஞ்சான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செஞ்சான், தீர்ப்பு வழங்கினான், உதவி செய்தான். இப்போ 25வது வசனத்துல தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். யார்? மோசே நினைச்சான். என்ன நினைச்சாருன்னா, தன்னுடைய கையினாலதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று தன்னுடைய சகோதரர் எல்லாரும் அறிஞ்சு கொள்வாங்கன்னு நினைச்சு நியாயம் செஞ்சு எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்டு புதைச்சு இவங்களுக்கு உதவி செஞ்சு, நான் தான் ரட்சிக்க வந்தவன், நான் தான் ரட்சகன், என்னை கொண்டுதான் கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறாரு, எகிப்திலிருந்து கூட்டிட்டு போக போறாரு அப்படிங்கிறத இவங்கெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு என்னை தலைவனாய் ஏற்றுக்குருவாங்க. அப்படி என்ன செய்ய போறோம், நான் தலைவனாய் மாறி எகிப்தியத்தை பயங்கர யுத்தம் பண்ணி எனக்கு சகல கலைகளும் தெரிஞ்சிருக்குது, நான் இவர்கள் வழி நடத்தி விடுதலையாக்கி நான் என்ன செய்வேங்க, கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போவேன், நான் ஒரு ரட்சகனாய் இவர்களை மீட்பேன், இவர்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு இவனுக்கு எண்ணம் இருந்துச்சு. இவன் நினைத்தாராம். யாரு? மோசே நினைத்தார். எப்போ? 40 வயசுல நினைச்சார். அதனாலதான் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. எல்லா சகல கலைகளும் கற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் வச்சதுக்கு காரணம் என்ன? எல்லா திறமையிலும் எனக்கு கொடுத்து அதை என் ஜனத்துக்கு நான் கற்றுக் கொடுத்து எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றி பெற்று நாங்கள் விடுதலையாகி என் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போக போகிறேன், காப்பாற்றி கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு நினச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது யாருடைய எண்ணம்? மோசேயோட எண்ணம். ஆனால் அங்கே நடந்துச்சா? இப்போ 2 எபிரேயருக்குள்ள தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள சண்டை வருது. அநியாயம் செஞ்சவனை பார்த்து சத்தம் போடுறா. அப்படி இப்போ 2 பேரும் சகோதரர்களை சண்டை வந்தது. அவர் விலைக்கு விட்டு நியாயம் செய்கிறாரு. அமைதியாக பேசுனா, நீ நேற்று எகிப்தியனை வெட்டி கொண்டு போட்டது மாதிரி இன்னைக்கு என்னையும் கொள்ளலாம்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அவங்கள போல என்ன செய்ற, அவனை வெட்டி கொண்டது போல என்னையும் நீங்கள் வெட்டி கொள்ளலாம்னு பார்க்குறீங்களா, கொல்லாம்னு பார்க்குறியா அப்படி சொன்னேன்னு எல்லாம் காரியம் வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி இனி இங்கே இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த காரியம் வெளிப்பட்ட உடனே அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த அநியாயமாக சொல்கிறான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியால் நியாயாதிபதி ஏற்படுத்துகிறவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா? யாத்ராமா 2:14 இதை வாசிக்கிறேன். என்னையும் கொன்று போட நினைக்கிறாயா என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயப்படுறான். 15வது வசனத்தில் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்துக்கு தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். இப்போ பார்வோன் வரைக்கும் இந்த காரியம் போய் பார்வோன் மோசையை கொல்றதுக்கு வகை தேடி இருக்கிறாரு. இவர் மோசே என்ன செய்ய தப்பி எகிப்தில் இங்கே இருந்தாலே நம்ம செத்துருவனை என்ன செய்ய தப்பிச்சு ஓடுறாரு. அப்போ மோசையை நினச்சிருப்பாரு, என்ன ஆண்டவரே, என்னை அரண்மனையில் 40 வருஷம் வளர்த்தீங்க, சின்ன குழந்தையா இருக்கும்போதே 3 மாதத்துலேயே சாக வேண்டியவன் என்னை அங்கே காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்தி வீட்டில் வச்சு நான் வளர்க்கப்பட்டு எல்லாத்தையும் கற்றுத்தேறி 40 வயசான போது என்னுடைய சகோதரர்களை பார்க்கறதுக்கு என்ன வந்தா அவங்களுக்கு போய் உதவி செய்ய போனா இப்போ என் உயிருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, என்னுடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய நானே என் உயிரை காப்பாற்ற முடியாமல் தப்பிச்சு ஓடுறேன் நாட்டை விட்டு அப்படின்னு ஓடுறாரு. மீதியானுக்கு ஓடி வர்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மோசேயோட எண்ணம்
நான் 40 வயசுல எல்லாத்தையும் காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துடுவேன், ரட்சித்திருவேன் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது கிடையாது. மோசேவாலையும் புரிந்து கொள்ள முடியல, இஸ்ரவேல் ஜனங்களாலையும் புரிந்து கொள்ள முடியல, பார்வோனாலையும் அவருடைய வழியை புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயசுல செய்ய முடியாததை மறுபடியும் 40 வருஷம் மீதியான் தேசத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? கஷ்டப்பட்டு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆடுகளை மேய்த்து அங்கே குடும்பமாகி என்ன செய்கிற குமாரர்களை என்ன பிறக்கிறாங்க. அங்கே இருந்து 80 வயசு கரெக்டாக ஆனதுக்கு அப்புறம் இப்போ முச்செடியில் தரிசனம் ஆகிறாரு. தரிசனமாகி நீ தான் இந்த ஜனங்களை மீட்கணும், உன்னை கொண்டு தான் நான் மீட்க போகிறேன், வா எகிப்துக்கு உன்னை அனுப்புகிறேன். அவங்க கூக்குரல் அழுகை எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நான் ரட்சிக்கும்படி இறங்கி வந்தேன்னு சொன்னார். சரிங்க ஆண்டவர் ரட்சிங்கன்னா நீ வா, உன்னை எகிப்துக்கு நான் கொண்டு போகிறேன், உன்னை கொண்டு அவர்களை ரட்சிப்புன்னு சொன்ன உடனே அவர் சொல்லார். யாத்திராகமம் 3:11 ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடு இருக்கிறேன், ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, பார்வோன்கிட்ட போகிறேன், உன்னை அனுப்புறேன்னா வேண்டாம் வேண்டாம், நான் பார்வோனிடத்தை போல, நான் எம்மாத்திரம். அன்னைக்கு சொன்னா நான் தான் 40 வயசுல நான் தான் ரட்சிக்க போறேன். அப்படி இப்போ 80 வயசுல சொல்றாரு, நான் எம்மாத்திரம், நான் போகல, நான் மீட்கல, இல்லை நான் உன் கூட இருப்பேன், நீ வா, இந்த மலையில வந்து நீங்க ஆராதனை செய்வீங்க, இதுதான் உங்களுக்கு அடையாளம், உனக்கு அடையாளம், நான் தான் உன்னை அனுப்புங்கிறதுக்கு இதுவே அடையாளமா இருக்கும். எங்க ஆடு மேய்ச்சியோ, எங்க தரிசனம் பார்த்தியோ, இதே இடத்துல இங்க தலைவனாய் ரட்சகனாய் மீட்பனாய் முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் பல லட்சம் ஜனங்களை இந்த இடத்துல வந்து நீ ஆராதிப்பீங்க எல்லாரும் சேர்ந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் நீ மேய்ப்பனா இருக்கலாம், ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கலாம், பல வருடமா இந்த மலைகளில் ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம். நீ இந்த சுற்றுப்பகுதியில் மேய்ச்சல் என்ன மேய்ச்சி ஒரு மேய்ப்பனா, சாதாரண மேய்ப்பனா அலைஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எகிப்துல 40 வருஷமா இருந்து பார்வோனின் குமாரத்தின் மகனாய் வாழ்ந்து வளர்ந்து எல்லாத்துக்கும் கற்று தேர்ந்தவனாய் இருந்த இங்க ஒரு ஆடை மேய்க்கிற சாதாரண மேய்ப்பனை சுத்தி தெரிஞ்ச. ஆனா சொல்றேன், இதே இடத்துக்கு நீ எங்க இருந்து உயிருக்கு பயந்து வந்தையோ அதே இடத்துல உன்னை கொண்டு போய் யாரும் உயிர் எடுக்க பார்த்தாங்களோ, எந்த ஜனம் எந்த தேசம் உயிர் எடுக்க பார்த்துச்சோ அதே தேசம் உயிருக்காக உன்னிடத்துல வேண்டுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க இங்க இருந்து தயவு செய்து போயிருங்க, நீங்க இருந்த எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ற அளவுக்கு அங்க பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்தார். இப்போ மோசே ஒரு காலத்துல பார்வோனுக்கும் அவன் சேனைக்கு பயந்து உயிர் தப்பி ஓடி வந்த காலம் போய் இப்போ மோசையை பார்த்து அவனுடைய தேவனை பார்த்து அவனுக்கு குறிக்கிற வல்லமைகளை பார்த்து அதிகாரங்களை பார்த்து அவன் செய்கிற அற்புதங்களை பார்த்து பார்வோனும் எகிப்தும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் ஓடி வந்தான், ஒரு காலத்துல பயந்து நடுங்குறாங்க அவனை பார்த்து. ஒரு காலத்துல நீ நியாயாதிபதியா, நீ எங்களுக்கு தலைவனா, எங்களுக்கு ரட்சகனா யாரு வச்சான்னு சொன்னவங்க இன்னைக்கு அதே கூட்டம் இவர் பின்னாடி வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எங்கு நீ நினைச்சிருக்கலாம், யோசேப்பு நினைச்ச சோத்திரம், மோசே நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான் முடிச்சு காலம்லாம் நான் ஆடு மேய்ச்சிட்டு இப்படியே போக வேண்டியதான்னு. ஆமாவா இல்லையா? என் வாழ்க்கை அதோட முடிச்சு நினைச்சா அப்படி இல்லை இல்லை. ஆண்டவர் இதே இடத்துல தலையை உயர்த்தினார். ஆடு மேய்ச்ச இடத்துல அவனை ஒரு மிகப்பெரிய தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவருடைய வழி மோசேக்கும் புரியல. அவர் ஒவ்வொருடைய வழி நடத்துதலும் எந்த மனுஷனாலையும் புரிந்து கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது, நாம் கண்டுபிடிக்க முடியாதவ ஆச்சரியங்களை அதிசயங்களை அவர் செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, வனாந்திரத்தை நடத்திட்டு வரும்போது இவங்கெல்லாம் இறைச்சி மாம்சங்களை கேட்பாங்க. இங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் அடிச்சா கூட இவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லுவா. அப்படி ஒரு நாள்ல, ஒரு வாரம், ஒரு மாசம் அளவும் நான் உங்களுக்கு இறைச்சி என்ன செய்றேன், தருவேன். கீழ்காற்று அனுப்பி காடைகளை குவித்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது மோசேவால நம்ப முடியல. என்ன செய்யறது, இருக்கிறதெல்லாம் அடிச்சா கூட இவங்களுக்கு பத்தாதேன்னா
நான் ஒரு நாள் தானே நீ சொல்ற, ஒரு வேளைக்கு சொல்லிட்டு இருக்கிறியா? ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் அளவும் நான் என்ன செய்றேன், இறைச்சி தருவேன்னு செஞ்சு காமிச்சாரு. மோசையால் இதை என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியல. அவனை கொண்டு வழி நடத்தினாலும், அவனை கொண்டு கர்த்தர் எத்தனையோ ஆச்சரியங்களை செய்தாலும் இன்னும் அவனால் புரிந்து கொள்ள இயல முடியாத அளவு, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து கொண்டே வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அந்த கண்மலை ஒரு பெரிய பாறை, ஒரு பெரிய குன்று, ஒரு பெரிய மலை ஒன்று இருந்துச்சு. அந்த குன்றுல இருந்து, அந்த கண்மலையிலிருந்து தண்ணி வந்துச்சு. அது அந்த கண்மலையும் கூடவே வந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்க மட்டும் போகலங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கும்படிக்கு ஒரு பெரிய பாறை, பாறை என்னைக்காச்சும் நகருமா? ஒரு பெரிய குன்று நகர முடியுமா? அவங்க கூடயே போச்சு. கண்மலை கூட சென்றதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு பாட்டு பாடும்போது, தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அப்பனா என்ன அர்த்தம்? ஆவல் கொண்ட கண்மலை அப்படின்னு என்னது? ஒரு பாறை, ஒரு குன்று என்ன செய்தான்? கூடவே போகுதான். எதுக்கு? அந்த பாறையிலேருந்து தண்ணி வழிஞ்சிட்டு ஆறு மாதிரி ஓடுது. இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களே அங்கெல்லாம் அது அப்படி நகர்ந்துட்டே வருது. நம்ப முடியுமா? இது ஒரு சின்ன பாறை தன்னை போல நகர முடியுமா? ஒரு சின்ன கல் முடியாது. அவ்வளோ பெரிய பாறை அது உங்க கூடயே நகர்ந்துகிட்டே போகுது. யார் நகர்த்தி கொண்டு போறது? இல்லை, அது நகர்ந்து கொண்டே போகுது. 40 வருஷமா அவங்க கூடயே தான் போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 40 வருடம் இவங்க போற இடத்துல எல்லாம் மண்ணா பெஞ்சிச்சு. ஒரே இடத்துல இவங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கெல்லாம் அவங்க நகண்டு போகிறாங்களோ, மாறி மாறி போகிறாங்களோ, பிரயாணப்பட்டு போகிறாங்களோ, போகிற இடத்துல தான் மண்ணா பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க இருக்கிற இடமெல்லாம் மண்ணா பெஞ்சிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இவங்க போகிற இடமெல்லாம் ஜீவ தண்ணீர், என்ன கண்மலை ஜீவ தண்ணீரை கொடுத்து கூடயே போயிட்டு இருந்துச்சு. இவங்க போன இடமெல்லாம் என்ன வந்துச்சு? மண்ணா விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ போகிற இடமெல்லாம் ஜீவ வார்த்தையாகிய மண்ணாவை பொழிய பண்ணி கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொன்னது போல இங்கே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். கிரகிக்க முடியாத காரியங்களை, பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, சோதரர், புத்தி கெட்டாத, அறிவு கெட்டாத, புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியங்களை, மாபெரும் காரியங்களை, மேன்மையான காரியங்களை, ஆமா சுத்தர், ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் செய்து உங்களை அதிசயப்பட பண்ண போகிறார், ஆச்சரியப்பட பண்ண போகிறார், உங்களை பிரமிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம், அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாது இருக்கிற தெய்வம். சொல்றாரு, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களே அவர் உங்க வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது எந்த பகுதியா இருக்கட்டும், அது எந்த காரியமா இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் சரி, நடக்கவே வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் சரி, அது முடியவே முடியாதுன்னு சொன்னாலும், இதுவரைக்கும் யாருக்கும் நடக்காத காரியமா இருந்தாலும் சரி, அதை உங்களுக்காக கர்த்தர் நடப்பித்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.